தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வெண்கல பதக்கம் வென்ற சீமாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போதைய சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அறிவிப்பு. மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி கைது செய்யவும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 34 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வெண்கலம் பதக்கம் வென்ற சீமாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 74 நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் பதக்கங்களுக்காக போட்டியிட்டு வருகின்றனர். கிளாஸ்கோவில் உள்ள ஸ்காட்ஸ் டவுன் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான வட்டம் எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை சீமா கலிராம்னா 58 புள்ளிகளில் 65 மீட்டர் தூரம் வட்ட எறிந்து வெண்கல பதக்கத்தை வென்றார். இந்த நிலையில் வெண்கல பதக்கம் வென்ற சீமாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசும்போது, வெண்கல பதக்கம் வென்ற சீமாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அவரது விடாமுயற்சியும் சிறப்பான சாதனையும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது என்றும், மேலும் நம் நாட்டின் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்கிறது என்றும், எதிர்கால முயற்சிகளிலும் மேலும் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை முதலில் கர்நாடகாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்த மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தற்போது திடீரென இப்போது வரவேண்டாம் என தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும், மேகதாட்டு அணை பிரச்சனை என்பது 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இருந்து வருகிறது. இத்தனை ஆண்டுகளாக இரு மாநிலங்களில் இருந்த முதலமைச்சர்களில் ஒரு சிலர் இந்த பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தை மேற்கொண்டாலும் முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராகினார். அதே நேரத்தில் கர்நாடகாவில் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். தமிழகத்திலும் பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா செல்லக்கூடாது என முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிர்ப்பு கிளம்பியது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போதைய சூழலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா வர வேண்டாம், சந்திப்பை பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துவிட்டனர். அதற்கு காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசிற்கு ஏற்பட்ட தொடர் பின்னடைவுதான் காரணம் என தெரிய வருகிறது. மேகதாட்டில் அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்றும், உணர்வு பூர்வமான விவாதங்களில் விரிவான கருத்து பரிமாற்றம் நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தமிழக முதலமைச்சர் தவிர்க்க வேண்டும், காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கர்நாடகா கடைபிடிக்கவில்லை என்றும், மேகதாட்டு அணை கட்ட கர்நாடகா முயல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை தீர்வு தராது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு தீர்ப்புகள் மூலம் தண்ணீர் பெற்று தந்தோம், மேகதாட்டு விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றும்,
கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இரு மாநில உறவுகளை சிதைக்கும் வகையில் பேசி வருகிறார். டி.கே. சிவக்குமாரின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும், உணர்வு பூர்வமான விவாதங்களில் விரிவான கருத்து பரிமாற்றம் நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும், இதே கருத்தை பல அரசியல் தலைவர்களும் கூறி வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்னும் வாய் திறக்கவில்லை. மௌன புரட்சி செய்வதில் வல்லவர், எதற்கும் பதிலளிக்கவில்லை. மேகதாட்டு குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியதுடன் அவரை கைது செய்யவும் தடை விதித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்து செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழைய வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறார்கள். அவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், மேலும் அவசரமாக கைது செய்யக்கூடாது என வாதிட்டார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கடந்த ஆட்சி காலத்தில் வழக்கின் விசாரணைக்கு பல்வேறு வழக்குகளில் தடையை ஏற்படுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் அவரை கைது செய்யவும் தடை விதிக்க நீதிபதிகள் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்தனர். பலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 34 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் உள்ளது. இந்த நிலக்கரி சுரங்கத்தில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென சுரங்கத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் நிலக்கரி சுரங்கத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதனால் தொழிலாளர்கள் அனைவரும் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் நிலக்கரி சுரங்க வெடி விபத்தில் சிக்கி 34 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இடுபாடுக்குள் சிக்கி உள்ளதால் அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் முன்னாள் படை வீரர்கள் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சரத்குமார் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். கோவை நீதிமன்றம் அருகே உள்ள முன்னாள் படை வீரர்கள் அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் கழக அலுவலகத்தில் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கோவை மாநகராட்சி சார்பில் 2025ஆம் ஆண்டு வசூலிக்கப்பட்ட கொடிநாள் தொகை ரூபாய் 61,90,000க்கான காசோலையை மாநகராட்சி ஆணையாளர் கட்டாரவி தேஜா அமைச்சரிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்கள் 14 பேருக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ரூபாய் 5,60,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சரத்குமார் வழங்கினார். அதன் பின்னர் முன்னாள் படை வீரர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சரத்குமார் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, என்னென்ன தேவைகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து அங்குள்ள அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவில் அருகே உள்ள மகளிர் சுகாதார வளாகத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு தர கோரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் 8000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அரியப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா 14 வார காலம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோவிலுக்கு வரும் பெண்களுக்கென தனி சுகாதார குளியல் அறை வளாகம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது.
ஆனால் அதனை அப்பகுதியில் உள்ள தனிநபர்கள் மகளிர் சுகாதார குளியல் அறை மற்றும் ஆண்கள் குளியல் அறை என இரண்டாக பிரித்து பயன்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனிநபருக்கான டெண்டர் முடிந்த நிலையில் அரியபாக்கத்தில் உள்ள 21 மகளிர் பெண்கள் குழுவினர் வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து மகளிர் குழுவிற்காக கட்டப்பட்டுள்ள சுகாதார வளாகத்தை இனி நாங்களே பராமரித்துக் கொள்கிறோம் என்றும் இதனால் தாங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அனுமதி கோரியதுடன் வளாகத்தின் சாவியை தனிநபர் ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவும் ரூபாய் 2 லட்சம் கொடுத்தால் மட்டுமே சாவி கொடுப்பதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மகளிர் குழுவினர் தெரிவித்தனர். இதனையடுத்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்டல் வளாகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தனிநபரிடம் இருக்கும் சுகாதார குளியல் அறை வளாகத்தை மகளிர் குழு பெண்களுக்கு டெண்டர் வழங்குமாறு வலியுறுத்தினார். கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக மகளிர் குழு பெண்கள் தெரிவித்தனர். போன வருஷமா அது முடியல, கட்சி மூலியமா முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்புமா, அது இனிமே உங்களுக்கு இல்லைன்ட்டு அமுச்சு விட்டாங்க. இந்த வருஷம் 23ஆம் தேதி டெண்டர் முடிஞ்சுது. அதுக்காக நாங்கள் மறுபடியும் வந்து கேட்டோம். 22 குழு எங்களுது, நாங்கள் 22 குழு எடுத்து நடத்துகிறோன்ட்டு மறுபடியும் வந்து கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது அந்த ஆக்ஷனும் நடக்கல. இந்த சனிக்கிழமை வந்து ஒரு வாரமாக போராடணும், எதுவும் கிடைக்கல. அதுக்காக இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வீடியோ கிட்ட நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்குறோமா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இதுதான் சரி. நான் எங்களோட போராட்டம் இதுக்காக தான். ஆட்சி வந்து மகளிருக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து எங்ககிட்ட எங்களோட கோரிக்கை சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் நேராக செய்யாமல் பார்க்குறதா இருக்கோம். தற்போதைய சூழ்நிலையில் வரும் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேகதாட்டு அணை விவகாரம் கர்நாடகம் செல்வது தேவையற்றது என்று கன்னியாகுமரியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி கர்நாடகாவிற்கு சொந்தம் என எண்ணுகின்ற கர்நாடகாவின் அணுகுமுறை கண்டனத்திற்குரியது என்றும் தமிழக வெற்றிக்கழக அரசு திமுக பரப்புரைக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கர்நாடகா காவேரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா செல்வது தேவையற்றது என்றும் சண்முகம் தெரிவித்தார். மேலும் மனோன்மணியம் சுந்தர்னார் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அவர் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அவர் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது பெரிய அவமானம் என்றும் அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும், இல்லை என்றால் அந்த விழாவை தமிழக அரசு புறக்கணிக்க வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். படந்தாலு மூடு பகுதியில் பால் ஏற்றி சென்ற வாகனம் 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மற்றொருவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் களிக்காவிளை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் படந்தாலூர் மூடு பகுதியில் மார்த்தாண்டம் நோக்கி சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் மீது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த பால் விநியோகம் செய்யும் மினி டெம்போ கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் 2 இருசக்கர வாகனங்களிலும் வந்த நபர்கள் சாலையில் தூக்கி வீசப்பட்டதில் பால் வண்டியின் அடியில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இன்னொருவர் பலத்த காயங்களுடன் மயக்க நிலையை அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மயக்க நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விபத்திற்குள்ளானவர்கள் கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு பெயிண்டிங் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் என தெரியவந்தது. குழித்துறை பகுதியில் செயல்படும் தேவிகுமாரி மகளிர் கல்லூரியில் சேர்வதற்கு வரும் மாணவிகளை பிற மத பேராசிரியர்கள் வேறு கல்லூரிக்கு சென்று சேருங்கள் என்று அழுத்தம் கொடுப்பதாக பாஜக குழித்துறை நகர தலைவர் சுமன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் குழித்துறை பகுதியில் தேவிகுமாரி மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வந்த நிலையில் தற்போது
500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இக்கல்லூரிக்கு அட்மிஷனுக்காக வரும் மாணவிகளை பிற மத பேராசிரியர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி வேறு கல்லூரிக்கு சென்று சேருங்கள் என அழுத்தம் கொடுப்பதாகவும் ஒரே ஒரு இந்து கல்லூரியை மூட சதி செய்து வருவதாகவும் கல்லூரி தாளாளர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பாஜக குழித்துறை நகர தலைவர் சுமன் தலைமையிலான பாஜகவினர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக பாஜகவினர் அறிவித்துள்ளனர். இதேபோன்று குழித்துறை பகுதியில் செயல்பட்ட இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளியை மூடிவிட்டதாகவும் இதற்கு அறநிலையத்துறை துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். காட்டுமன்னார் கோவில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜி.கே. பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையும் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பேரணியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான குமாரராஜா தலைமையேற்று போதைப் பொருளின் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் பாபு கலந்து கொண்டு பேரணியை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் காவல் உதவி ஆய்வாளர் சையது அப்சல், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, வர்த்தக சங்க தலைவர் காமராஜ், வர்த்தக சங்க செயலாளர் ராஜா, லயன்ஸ் கிளப்ஸ் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலான பேரணியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான அருள் பேரணியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் பேரணியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான அருண், ஜி.கே. கல்வி குழுமத்தின் இயக்குனர் மருத்துவர் அகிலன், ஜி.கே. கல்வி குழுமத்தின் அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமி முதல்வர் உமாபதி, பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் ஜெயின் சென்டோ உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தாராபுரத்தில் போக்குவரத்து காவல் பிரிவும் தாராபுரம் ரோட்டரி சங்கமும் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் பங்கேற்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட், மரக்கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போக்குவரத்து காவல் பிரிவும் தாராபுரம் ரோட்டரி சங்கமும் இணைந்து சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து ஆய்வாளர் மகேஸ்வரன் முன்னிலை வகித்தார். தாராபுரம் உடுமலை சாலை சிக்னல் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது சாலை பாதுகாப்பு விதிகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் 4 சக்கர வாகனங்களில் முன்பக்க இருக்கைகளில் அமர்பவர்கள் சீட் பெல்ட் அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் போதையில் வாகன ஓட்டுதல், அதிவேகமாக வாகனம் இயக்குதல், வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துதல் போன்றவை உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், போக்குவரத்து சிக்னல் மற்றும் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களுக்கு உடனடியாக வழிவிட வேண்டும் என்றும் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் அறிவுறுத்தினார். பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவ பகுதிகளில் தேவையற்ற ஒலி எழுப்பாமல் செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஊர் காவல் படை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என மொத்தம் 100 பேருக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினார். மேலும் உடுமலை சிக்னல் பகுதியில் தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகனங்களில் வந்த ஓட்டுநர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். அதேபோல் 4 சக்கர வாகனங்களில் இருபுறமும் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்கள், இனிப்புகள், மரக்கன்றுகள், துணிப்பைகள் மற்றும் விதை பந்துகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தாராபுரம் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட காவல்துறையினர், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், ஊர் காவல் படை வீரர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
அரக்கோணம் நகராட்சியில் சேதமடைந்த தேசிய கொடியை மரியாதையுடன் அகற்றாமல் அவமதிக்கும் விதமாக வெட்ட வெளியில் வைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் தினமும் காலையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாலை இறக்கப்பட்டு அதை பாதுகாப்பாக வைக்கப்படுவது வழக்கம். அதன்படி ஏற்றப்படும் கொடி சேதமடைந்தால் அதனை எரியூட்டுதல் அல்லது புதைத்தல் ஆகிய 2 செயல்முறைகளை செய்வதற்காக முழுமையாக மரியாதையுடன் தேசிய கொடியை அகற்ற வேண்டும். அதையும் பொது இடங்களுக்கு வெளியே தனிப்பட்ட முறையில் கண்ணியமாக செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் அரக்கோணம் நகராட்சியில் சேதமடைந்த தேசிய கொடியை அவமதிக்கும் விதமாக சன்சைடு மேல் வெட்ட வெளியில் மடித்து வைத்துள்ளனர். இது தேசிய கொடியை அவமதிக்கும் செயல் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடனடியாக தேசிய கொடியை அகற்றி அதற்கு உண்டான மரியாதை அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொர்ணாமலை கிருஷ்ணா நகரில் பிரதான சாலையை இணைக்கும் சாலையை தரமான முறையில் சாலை சீரமைக்க வேண்டும் என்று கிருஷ்ணா நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணாமலையில் உள்ள கதிர்வேல் முருகன் கோவில் கீழ்ப்பகுதியிலிருந்து கிருஷ்ணா நகரின் பிரதான சாலையை இணைக்கும் சாலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் அரசு கல்லூரியின் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகள் கால்நடை மருந்தகம் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து கிருஷ்ணா நகர் பிரதான சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளில் பேட்ச் ஒர்க் செய்வதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் நடைபெற்றன. ஆனால் அந்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தரமற்ற முறையில் நடைபெற்றுள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் லேசாக காலை வைத்து மிதித்தாலே பெயர்ந்து விடும் நிலையில்தான் பணிகள் பெயரளவிற்கு நடைபெற்றுள்ளதாகவும் பணிகள் குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தரமான முறையில் சாலை சீரமைக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணா நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முதலமைச்சர் கீழ் இயங்கும் துறையின் அதிகாரியை தாவேகா பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்பு ஒருமையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இல்லம் சென்னை நீலாங்கரையில் இயங்கி வரும் சென்னை குடிநீர் வாரிய 192வது அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி பொறியாளரை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் மக்கள் பிரதிநிதி அல்லாத தாவேகா பகுதி செயலாளர் தனசேகரன் என்பவர் வாயா போயா என கண்மூடித்தனமாக தரக்குறைவாக ஒருமையில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து விசாரித்த போது நீலாங்கரை ராஜாஜி நகரில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு குடிநீர் பைப்பு உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவியதாகவும் குடிநீர் வாரிய அதிகாரி பிரபு பொதுமக்களின் கேள்விக்கு அலட்சியமாக பதில் அளித்ததாக அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணனிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் நீலாங்கரையில் உள்ள 192வது சென்னை குடிநீர் வாரிய அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த உதவி பொறியாளர் பிரபுவிடம் குடிநீர் பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பிய போது முறையாக பதிலளிக்காமல் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களான தாவேகா பகுதி செயலாளர் தனசேகரன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்ததும் தெரியுமா தெரியாதா உனக்கு நெக்களா பேசிவிட்டு இருக்க உனக்கு வேலை தெரியலனா போயா என அதிகாரியை சத்தம் போட்டு தாவேகாவினர் ஆளுக்கு ஒருமையில் பேசி உள்ளனர் என்பது தெரிய வந்தது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் என்று நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் விவசாயிகளின் பயிர் கடன்களை எந்த நிபந்தனையின்றியும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பயிர் சாகுபடிக்காக வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏராளமான விவசாயிகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும்
இதனால் கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதோடு விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அதிகாரிகள் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. குத்தகைதாருக்கு 10,000 சொன்னார், அதுவும் வரல. நான் அதையும் கூட அழுத்தம் கொடுக்கல. இதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத அவர் கேட்குறோம். அதாவது பயிர் கடன் நீங்கள் சொன்னதை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. நீங்கள் ஒரு 50,000 சொன்னீங்க, 77 சொல்லிக்க, நாங்கள் உங்களுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் சொன்னதை முழுமையாக செய்து கொடுங்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் சிமெண்ட் சாலை அகற்றிய நபர் மீது மாமல்லபுரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகற்றப்பட்ட சாலையை உடனடியாக சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் பூஞ்சேரி துலுக்கானத்தம்மன் கோவில் தெருவில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பட்டா இடத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பட்டா இடத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி நிர்வாகத்திடம் எழுத்துப்பூர்வமாக சாலை அமைப்பதற்கான இடத்தை ஒப்படைத்துள்ளனர். அதனை ஏற்று அப்போதிருந்த பேரூராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்தது. இந்நிலையில் தற்போது தனசேகரன் மற்றும் அவரது சகோதரி நவிநீதம் ஆகியோர் சாலை அமைத்துள்ள இடம் தனது பட்டா இடம் என கூறி சிமெண்ட் சாலையை 50 அடி தூரத்திற்கு ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அகற்றினர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நகராட்சி ஆணையரிடமும் மாமல்லபுரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் செல்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் வேலைக்கு செல்வோரும் அவசர தேவைக்கு செல்வோரும் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சிமெண்ட் சாலையை அகற்றிய நபர்கள் மீது மாமல்லபுரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகற்றப்பட்ட சாலையை உடனடியாக சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ரோடு போட்டு கொடுக்கணும் சார். இதனால எங்களுக்கு நிறைய பாதிப்பாகுது. போயிட்டு வர முடியல, பசங்க ஃப்ரீயா இது பண்ண முடியல. எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல இந்த வழி. இப்போ இந்த மாதிரி உடைச்சு விட்டதுனால கன்வீனியன்ட்டா இல்ல. ஸ்கூல் பசங்க டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, நாங்களும் வேலைக்கு போகணும். இவ்வளவு வேலை இருக்கு. இந்த ரோடு நம்பிதான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ரோடு உடைச்சு விட்டதுனால நாங்க தேவையே இல்லாம சுத்திட்டு போற மாதிரி எங்களுக்கு இருக்கு. இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் தானே. இது இருக்கிறதுனால நாங்க சீக்கிரமா போயிட்டு வரோம். பசங்களுக்கும் இது ஈஸியா இருக்கும் இந்த வழி. இல்லைன்னா பசங்க வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையான்ட்டு நாங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும்ல. சென்னை தியாகராய நகரில் ரேகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தனது முதல் கிளையை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் திறந்து வைத்தார். சென்னை தியாகராய நகரில் வடக்கு உஸ்மான் சாலையில் நகை விற்பனை நிறுவனமான ரேகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தனது முதல் கிளையை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய கிளையை திறந்து வைத்தார். கடையை பார்வையிட்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து ரேகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் கணேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கேரளா மற்றும் கர்நாடகாவை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் முதல் கிளையை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக புதுச்சேரியிலும் கிளை திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பல புதிய கிளைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் கால் பதித்திருப்பது ரேகல் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கணேஷ் தெரிவித்தார். மேலும் அமைச்சர் ஆனந்தின் பாதுகாப்பில் இந்த பகுதியும் வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் தமிழக வியாபாரத்திற்கு உகந்த மாநிலம் திகழ வேண்டும் என்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்றும் ரேகல்ஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் கணேஷ் தெரிவித்தார். தமிழர் எழுச்சி நாளான ஆகஸ்ட் 17இல் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் ஆம்பூரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க
தமிழர் எழுச்சி நாளான ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து திருப்பத்தூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் ஆம்பூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் பாலாஜி, மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், கலை இலக்கிய முதன்மை செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் யுவராஜ், மாவட்ட பொருளாளர் தினேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் நாகப்பன், சரவணன், ரவி, மணிக்குமார், சுந்தரராஜன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பிரான்சிஸ், ரவிக்குமார், சாமி, ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், வழக்கறிஞர் சுதாகர், மாதனூர் மேற்கு சாம் சரவணன், மாதனூர் வடகிழக்கு மதன்குமார், அணைக்கட்டு தெற்கு சங்கரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை குரோம்பேட்டையில் சூதாட்ட கிளப் நடத்தி வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சூதாட்டம் ஆட வந்தவர்களிடம் ரூபாய் 9 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். குரோம்பேட்டை நியூ காலனியில் 2வது பிரதான சாலையில் உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக சூதாட்ட கிளப் நடத்தி வருவதாக குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் குரோம்பேட்டை காவல்துறையினர் சூதாட்டம் நடைபெற்ற வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது 34 நபர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது சூதாட்ட கிளப்பை நடத்தி வந்தவர் ரங்கா என்பதும் மற்றவர்கள் சூதாட்டம் விளையாட வந்தவர்கள் எனவும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 9 லட்சத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ரங்கா மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சூதாட்டத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத பால்குட விழாவில் ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனர் என் சீதாபதி அண்ணாச்சி பங்கேற்று விழாவை சிறப்பித்தார். சென்னை ஆதம்பாக்கத்தில் மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவின் முதல் நாளான இன்று அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள், குழந்தைகள் என 200க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். அதன் பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. கோவில் தர்மகர்த்தா கங்காதரன், துணைத் தலைவர் சங்கர், ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மக்கள் சேவையில் சிறந்து விளங்கும் உபயதாரரும் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனருமான என் சீதாபதி மற்றும் ஜேபி என்டர்பிரைசஸ் பாஸ்கரன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடிகால் பகுதியில் அமைந்துள்ள தீபாஞ்ச அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடிகால் பகுதியில் அமைந்துள்ள தீபாஞ்ச அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் முளைப்பாறை எடுத்தும் தேங்காய் உருட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் பொங்கல் வைத்து கோள்வார்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாத விழாவில் தீபாஞ்ச அம்மனுக்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. விழாவில் விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் வடக்கால் பகுதி மக்கள் முளைப்பாறையை ஊர்வலமாக எடுத்து சென்று தேங்காய் உருட்டுதல் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையிலிட்டு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு கூழ் வார்த்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா, வடகால் அதிமுக சங்கர், வல்லம் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் VS குப்பன், காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் SC துரை பிரவீன் தலைவர் வடிகால் பாண்டியராஜ், காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் பார்த்திபன் மற்றும் வடகால் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீபாஞ்ச அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் ராஜமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி 3வது வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ அள்ளி கண்மாய் ராஜமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ராஜமாரியம்மன் திருக்கோவிலில்
ஆடி மாத வெள்ளிக்கிழமையன்று பக்தர்களால் வழங்கப்பட்ட 3000 லிட்டர் பால், 1000 லிட்டர் தயிர் மற்றும் ரோஜா பூ பொடி மற்றும் செம்பருத்தி பூ பொடி திரவிய பொடி ஆகியவற்றாலும் தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், சந்தன தைலம் போன்ற பல வகையான மூலிகை பொருட்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் கலசங்களில் மஞ்சள் நீர் கொண்டு வந்து கோவிலை சுற்றி வந்து அதன் நீரை அம்மனுக்கு அபிஷேகத்திற்காக பூசாரியிடம் கொடுத்தனர். அதன் பின்னர் மூலிகை அபிஷேகங்களுடன் பக்தர்களின் மஞ்சள் நீராலும் அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ அள்ளி கண்மாய் ராஜ மாரியம்மன் ஊஞ்சல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆடிவெள்ளி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அள்ளி கண்மாய் ராஜ மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கூழ் மற்றும் விதவிதமான அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை பூசாரி ராஜா தலைமையிலான பூசாரிகள் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வெண்கல பதக்கம் வென்ற சீமாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போதைய சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அறிவிப்பு. மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி கைது செய்யவும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பலுசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 34 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.